ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பைபிளில் உள்ள முக்கியமான இன்சிடென்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இது நம்மளுக்கு முக்கியமான லெசனை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஒரு ப்ராஸ்டியூட்டை கொண்டு வருவாங்க. ஓகே, அந்த காலத்தில் ஜூவிஷ் லா படி ப்ராஸ்டியூட்டை கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு லா உண்டு. ஸோ எல்லாரும் கல்லை வச்சு எரியதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சோதிப்பாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்லியிருப்பாரு, யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதலில் இந்த பெண் எல்லாம் கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதியோர்லேருந்து எல்லாருமே ஓடிட்டான், ஏன்னா எல்லாருமே அவ கூட போயிருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு, நானும் தீர்ப்பிடேன், நானும் தீர்ப்பிட மாட்டேன், ஐ டோன்ட் ஜட்ஜ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஐ டோன்ட் ஜட்ஜ் யூன்னு சொல்லியிருக்காரு? ஏன் தீர்ப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? ஏன்னா ஹியூமன் பீயிங், அக்கார்டிங் டு ஹியூமன் பீயிங் சைக்காலஜி, பாஸ்ட் ஓன்ட் டிஃபைன் ஆஸ் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ நவ். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒருத்தன் டிசைட் பண்ணான்னா நல்லா ஆகணும், நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு டிசைட் பண்ணான்னா he will change his destiny. That is the beauty of human being. மற்றது தான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட சிஸ்டமேட்டிக்காக மற்ற கிரியேச்சர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும். ஹியூமன் பீயிங்கால் டெஸ்டினியை மாற்ற முடியும். அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா தே கேன் சேஞ்ச் இட். அதனால் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனை வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஃப்யூச்சரை நம்ம டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் டீச்சராக இருப்பீங்க, அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருப்பீங்க, எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்ணுற ஹெச்ஆர் லெவலில் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அந்த எம்ப்ளாயி அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுற ஆக்ஷனை வச்சு ஃப்யூச்சரில் அவன் இப்படி தான் இருப்பான், உருப்பட மாட்டான், வழங்க மாட்டான், பண்ணி தான் மேய்ப்பான் அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள்லையும் சரி, ஹோலி சர்ச்லையும் சரி, செயின்ட் அகஸ்டின் அவர் உமனேசர். ஓகே, அவருக்கு குழந்தையே இருந்துச்சு லிவிங் டுகெதர்னால. ஸோ இன்னைக்கு அவர் ஒரு செயின்ட்டு, அவர் பில்லர் ஆஃப் சர்ச். செயின்ட் பால், அவர் மர்டரர், கொலைகாரன். ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்து அவரோட டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் தான் ரொம்ப ஃபேமஸ். அவரை மாதிரிக்கல ஜீசஸ் கிரைஸ்டை லவ் பண்ண மனுஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு அவரோட டீச்சிங்கும் ப்ரீச்சிங்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கிங் டேவிட், அவர் சாதாரண ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன், கிங்கை உயர்த்தினார். ஸோ இன்னைக்கு நடக்கிறத வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், please don't judge anyone, just flow. Thank you.